Redmi Note 14 Pro series பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த ஃபோன் கூட சேர்த்து ஒரு என்ட்ரல் ஃபோனான Redmi Note 14 5G இந்த ஃபோனையும் இந்தியா லான்ச் பண்றதா இருக்காங்க. சோ இந்த Redmi Note 14 5G ல என்ன விஷயங்கள் தராங்கங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. அப்படியே Redmi-யோட ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சோ முதல்ல பாக்ஸோட கண்டென்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு Redmi Note 14 Pro ல பார்த்த மாதிரி அதே கண்டென்ட்ஸ் தான் இதுலயுமே இருக்கு. ஃபோனோட பேக் சைட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ப்ரொடெக்டிவ் கேஸ், 45 வாட்க்கான பவர் அடாப்டர், USB Type-C கேபிள், பேப்பர் ஒர்க்ஸ் அது மட்டும் சிம்பிஜெட் டூல் கொடுக்குறாங்க. அதே ஃபோனுக்கு வரும் இந்த ஃபோன்ல ஒரு 7.99 mm கான ஸ்லீக்கான பாடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மான பாடியாக இருக்கு. ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்டோல சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு 60, 90, 120 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 3 லெவலில் டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் மாறிடும். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் மேக்ஸிமம் 2100 இன்ச் வரையும் போகுது. அதுபோல் இந்த டிஸ்பிளேல 1920 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், 10 பிட் கலர் டெப்த் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. HDR சப்போர்ட் கொடுக்குறாங்க. மற்றபடியாக டிஸ்பிளே ஒரு டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயா இருக்கு. ஃபிளாட்டான டிஸ்பிளேயா வருது. நமக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே கிடையாது. அது போக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்பிளேல தராங்க. ஸோ டிஸ்பிளே 20,000 ரூபாய் செக்மெண்ட் கீழே வந்தாலும் நமக்கு வந்து டீசென்டான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இந்த ஃபோனை நமக்கு மீடியாடெக்கோட Dimensity 7025 Ultra அப்படிங்கிற 6 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு IMG BXM8 256 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசஸருக்கு 71,000 கிடைக்குது. கிரேடிங் பார்க்கும்போது B கிரேட் சிப்ஸ்னு கொடுக்குறாங்க. ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ் ரெடிங் பார்க்கும்போது என்ட்ரோல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். ரொம்ப ஹெவியான கேம்ஸ் இதில் ட்ரை பண்ண முடியாது. அதுவே RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதபடி பார்க்கும்போது 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுக்குறாங்க. மற்றபடி மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஹைபிரிட் சிம் செட் தராங்க. ஆனால் நமக்கு 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ ஸ்டிக்கரும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OS அப்படிங்கிற OSல ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி எந்த ஒரு விஷயமும் பெருசாக சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு வருடத்துக்கான அப்டேட்ஸாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக்ஸ் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LVT600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.7 அபர்ச்சர் வருது. மற்றபடி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கொடுக்கல. ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ஷேக் ஆகும். மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஒரு செகண்டரி லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேருக்கு வேற ரெண்டாவது லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்கா 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. மற்றபடி IR சென்சர் கொடுக்குறாங்க. ஆனால் ரிமோட்டா கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆடியோஸ் எப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. அதனால நார்மலான ஹெட்ஃபோன்ஸ், சாதா ஹெட்ஃபோன்ஸே போட்டு கேட்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஆனால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதில் கொடுக்கல. இது போய் இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. லைட்டாக மழை பெய்யும் போது அங்கங்கே ஃபோன் வந்து படிச்சுனா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5G SANC சப்போர்ட் தராங்க. இது போய் 4G VoLTE, டியூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5010 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துருது. அதனால் இப்போ வந்து ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஃபுல் சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். கலர்ஸை பொறுத்தவரை இந்த Redmi Note 14 5G வந்து ஸ்டாரி ஒயிட், பேந்தம் ப்ளூ, மிட்நைட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த ஃபோனோட ஆரம்ப விலைன்னு பார்க்கும்போது 14,300 அப்படிங்கிற பிரைசிங்லேருந்து ஆரம்பிச்சு டாப் வேரியன்ட் வந்து 20,200 அப்படிங்கிற பிரைசிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக பிரைசிங் வந்து கூட தான் இருக்கும். எப்படி பார்த்தா ஒரு 20,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் வந்து ரெட்மியோட Note 14 5G. ஸோ பிரைசிங்கை பொறுத்து தான் இது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அதாவது பிரைசிங் வந்து ஒரு 20,000 செக்மெண்ட்டுக்கு உள்ள லான்ச் பண்ணாங்கன்னா ஓரளவு ஓகே ஃபோன் சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிறது அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பாக இந்த வருடம் எண்டுக்குள்ள ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணுற பட்சத்தில் இதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.